ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நாம் பார்க்க போகிறது எம்சிசியில் வந்திருக்க நோட்டீஸ். முக்கியமாக அவங்க வந்து சீட் மேட்ரிக்ஸ் பற்றின இதுதான் நம்ம அவங்களுக்கு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது என்எம்சியை வந்து அவங்க வந்து டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கான நோட்டீஸை வந்துட்டு எம்சிசி வெப்சைட்லேயும் பார்க்க முடியுது நம்மளால். ஸோ இப்போ நம்ம புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 9 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன சீட் மேட்ரிக்ஸ் வந்து டென்டேட்டிவாக என்எம்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அது மூலமாக நமக்கு வந்து நம்ம புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய கொடுத்த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்எம்சி கொடுத்ததில் அதில் வந்து திருப்பியும் சென்டாக் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு வித் ரிசர்வேஷனோட வெளியிடுவாங்க. அதே மாதிரி நமக்கு வந்துட்டு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டோட்டல் சீட்ஸ் வந்துட்டு அவங்க வந்து ரிசர்வேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்மளால் வந்து நம்ம வெகு சீக்கிரம் நம்ம வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு தெரிய வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு என்ன வந்து என்எம்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம போய் பார்த்துடலாம். இப்போ எம்சிசி வெப்சைட்டில் நம்ம வந்து பார்க்கும்போது கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த நோட்டீஸில் நம்ம பார்க்கும்போது அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டென்ஷன் இன்ஸ்டியூட் ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டி பார்ட்டிசிபேட் இன் யூஜி கவுன்சிலிங் சொல்லிட்டு திஸ் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு ஆல் இன்ஸ்டியூட்ஸ் மெடிக்கல் காலேஜஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் யூஜி கவுன்சிலிங் 2025 that NMC has provided tentative seat matrix for first round of MBBS seats for medical college across the country via email dated 17 July 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா மெடிக்கல் காலேஜஸ் ஆல் ஓவர் கண்ட்ரிக்கும் என்எம்சி வந்துட்டு எவ்வளோ உங்களோட சீட்ஸ் இந்த வருஷத்துக்கு அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆல் இன்ஸ்டியூட் அண்ட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் ஆர் அட்வைஸ் டு ஃபில் த சீட் ஸ்ட்ரிக்ட்லி ஆஸ் பர் த சீட் மேட்ரிக்ஸ் ப்ரொவைட் பை என்எம்சி. ஸோ என்எம்சி கொடுத்துருக்க இந்த சீட் மேட்ரிக்ஸை வச்சு ஃபுல்லுமே அவங்க வந்து அதன்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய் நம்மளால் பார்க்க முடியுது எல்லா ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய எல்லா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதோடைய ஒவ்வொரு காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், எய்ம்ஸ் ஆகட்டும், ஜிப்மர், அது மட்டும் இல்லாமல் டீம்டு ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே நம்மளால் போய் பார்க்க முடியுது. இப்போ வந்து ஸோ அதில் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இப்போ என்எம்சி வந்து அவங்களுடைய இதுபடி போய் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம புதுச்சேரிக்கானது. ஸோ இப்போ புதுச்சேரியில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுச்சேரி கவர்மெண்ட் காலேஜ் வந்து 180 சீட்ஸ் அப்படின்ற அது வந்து நமக்கு அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்திரா IGMCRIக்கு பார்த்தீங்கன்னா 180 சீட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம ஜிப்மர் இன்ஸ்டியூட், ஸோ ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் புதுச்சேரி, அதுக்கு பார்த்தீங்கன்னா 243 சீட்ஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சீட்ஸை வச்சுட்டு தான் ஜிப்மர் வந்து அவங்க வந்துட்டு ரிசர்வேஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்றதை அப்ளை பண்ணி அவங்க வந்துட்டு சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் வெளியிடுவாங்க. அதையும் வந்து நாம் வந்து என்எம்சி வெப்சைட்லையும் அது எம்சிசி வெப்சைட்டில் வந்துட்டு அவங்க சீட் மேட்ரிக்ஸ்ன்றதை அவங்களுடைய வெப்சைட்லையும் நம்மளால் வந்து சீக்கிரமாக பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து வெளியிட்டுருவாங்க. ஏன்னா நாளைக்கு 21 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா நம்ம இதுபடி. ஓகே, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 180 சீட்ஸில் வந்துட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு 15% அந்த சீட்டு போயிடும். மிச்சம் இருக்கிற 85%க்கு பார்த்தீங்கன்னா சென்டாக் வந்து அவங்க டீட்டெயிலாக வெளியிடுவாங்க. ஹரிசானல் ரிசர்வேஷன் எல்லாத்தையுமே வச்சு அவங்க வெர்டிகல் ரிசர்வேஷன் எல்லாத்தையும் வச்சு அவங்க சென்டாக் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லப்படுற அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரியில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸு. மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுச்சேரி, அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டீம்டு இல்லையா, அதுவும் வந்து 250 சீட்ஸு. அதுக்கப்புறம் விநாயகா மெஷின்ஸ் மெடிக்கல் காலேஜ் காரைக்கால் புதுச்சேரி பார்த்தீங்கன்னா அதுக்கு 150 சீட்ஸு. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸு. ஸோ இது வந்து டீம்டு இதில் வருது உங்களுக்கு. ஓகே, இப்போது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரி சார்ந்தது, அதில் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு புதுச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் புதுச்சேரி பிம்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150 சீட்டு. ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரிசர்ச் சென்டர் புதுச்சேரி பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸு. ஸோ இப்படி நமக்கு 9 மெடிக்கல் காலேஜஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1873 சீட்ஸ் கிட்ட நமக்கு வந்து புதுச்சேரிக்கான சீட்ஸாக நமக்கு தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க மற்ற ஸ்டேட்டுக்கு விட்டுருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா
ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் எய்ம்ஸ் மதுரை இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா 50 சீட்ஸு. அப்புறம் எல்லா மெடிக்கல் காலேஜஸ், அங்கே இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜஸுமே அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இப்போ செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 100 சீட்ஸ், இந்த மாதிரி ஃபுல்லுமே அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் போய் அவங்க நம்ம ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜஸுமே அந்த ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் அதுக்கான எத்தனை சீட் வந்து இந்த வருஷம் வந்து என்எம்சி போட்டிருக்காங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் இதை போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபுல் லிஸ்ட்டுமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காலேஜிலுமே என்னென்ன சீட்ஸ் வந்துட்டு என்எம்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எடுத்துகிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிசர்வேஷன் வந்து அப்ளை பண்ணி சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம புதுச்சேரியில் வந்து எப்படி டிவைட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம் வாங்க. புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு இப்போ என்எம்சி படி இப்போ 243 சீட்ஸ் ஜிப்மர் இருக்குன்னா ஐஜிஎம்சிக்கு வந்துட்டு 180. ஸோ பிம்ஸ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸில் வரனால பிம்ஸ், ஸ்ரீ மணக்குள விநாயகா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இதெல்லாம் வந்துட்டு செல்ஃப் ஃபினான்சிங்கில் வருது. ஸோ அதுக்கான சீட்ஸும் இப்போ என்எம்சி படி நமக்கு பார்க்கும்போது பிம்ஸ்க்கு 150, ஸ்ரீ மணக்குள விநாயகருக்கு 250, ஸ்ரீ வெங்கடேஸ்வராக்கு 250 இருக்குது இப்போ. ஸோ டீம்டை பொறுத்த வரைக்கும் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் 250, ஸ்ரீ லட்சுமி நாராயணா 250, விநாயகா மிஷன் 150, அறுபடி 150. ஸோ இப்போ இந்த டீம்டுக்கு எல்லாமே எம்சிசி தான் நடத்துவாங்க, ஜிப்மருக்கும் எம்சிசி தான் நடத்துவாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்போ ஜிப்மருக்கு வந்துட்டு 64 சீட்ஸாக வரும். அதாவது புதுச்சேரி காரைக்கால், புதுச்சேரி ஜிப்மர் ரெண்டுமே சேர்த்து நான் சொல்கிறது. ஸோ 64ங்கிறது இங்கே புதுச்சேரி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன்டர்னல் கோட்டான்னு சொல்லிட்டு அவங்க வெளியிடுவாங்க. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த வருஷம். நம்ம சீட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஜிப்மர் வெளியிடும்போது நமக்கு அதாவது அவங்க ப்ராஸ்பெக்டஸ்லையும் சரி எம்சிசிலையும் வந்து வெளியிடுவாங்க இல்லையா, அப்போ நமக்கு தெரிய வரும். ஸோ ஐஜிஎம்சியில் இந்த மிச்சிருக்க 85% சீட் வந்து 130. ஸோ அதுவும் நம்ம கவர்மெண்ட் கோட்டா சீட். இது எல்லாமே புதுச்சேரி மணின் மைந்தர்களுக்கு மட்டும்தான். ஸோ பிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் 57 ப்ளஸ் இந்த வருஷம் 13 சீட் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறோம். அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா. அது அதே மாதிரி மணக்குள விநாயகரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி நமக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா பேச்சுவார்த்தை படி அவங்க வந்து இந்த வருஷம் நம்ம ஒரு எதிர்பார்க்கலான்ற மாதிரி. ஸோ 93 கிட்ட எதிர்பார்க்கலாம். வெங்கடேஸ்வரா கிட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சீட் எக்ஸ்ட்ராவாக 92 சீட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் 450 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் புதுச்சேரி மணின் மைந்தர்களுக்கு. ஸோ அந்த புதுச்சேரி ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய புதுச்சேரி டொமிசைல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து சென்டாக் நடத்தக்கூடியது பார்த்திங்கும்போது அதில் 131 சீட்டு ஐஜிஎம்சி ஆகட்டும், பிம்ஸ் இருக்கக்கூடிய அந்த இப்போ இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு 70 எதிர்பார்க்கணும் இல்லையா. அதுவும் ஸ்ரீ மணக்குள விநாயகா 93, ஸ்ரீ வெங்கடேஸ்வர் 92 சீட், இது மொத்தம் 386 சீட் இந்த வருஷம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான சீட் மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம இது வந்து எதிர்பார்ப்பு தான். இது வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டாக் அவங்களுடைய வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. அப்போ வந்து இந்த 386 சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என்னென்ன ரிசர்வேஷனில் வருது, எத்தனை சீட்ஸ் வந்துட்டு வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ரீஜனல் ரிசர்வேஷன் அது காரைக்கால், மாஹே, யானம், புதுச்சேரிக்கு எப்படி எல்லாமே வந்து சென்டாக் வெகு சீக்கிரமே அவங்க வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்னும் அவங்களுடைய சீட் மேட்ரிக்ஸ் ஸ்கெடியூல் எல்லாமே கொடுப்பாங்க. எம்சிசி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது. ஓகே, இந்த விஷயத்தோட சேர்த்து நம்ம சென்டாக்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் ரிலீஸையும் பார்க்கலாம். ஸோ இப்போ சென்டாக் வெப்சைட்டில் பார்க்கும்போது நம்மளால் ஒரு புது நோட்டீஸ் வந்து பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இது வந்து 18th ஜூலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம என்னென்னு பார்த்துலாம். ஸோ ப்ரெஸ் ரிலீஸில் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஹூ அப்ளை டு சென்டாக் ஃபார் அட்மிஷன் டு யூஜி நீட் கோர்சஸ் ஃபார் 2025-26. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு அந்த குழந்தைகளுக்கான ஒரு நோட்டீஸ் தான் இது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஹூ ஹவ் அப்ளைட் அண்டர் பிடபிள்யூடி கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த வருஷம் யூஜி நீட் கோர்சஸ் போய் அப்ளை பண்ண த்ரூ சென்டாக் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா 25-26க்கு. ஸோ அதுக்கு வந்து டைரக்ட் டு அப்பயர் பிஃபோர் மெடிக்கல் போர்ட் ஃபார் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு உட்படுத்த வெரிஃபிகேஷன் அதுக்கு போகணும். ஸோ எதுக்குன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வேலிட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெர்மனன்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கான வேலிட் சர்டிஃபிகேட் அவங்க கொடுப்பாங்களே அது நீங்கள் வாங்கணும். ஸோ அதுக்கு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டைம் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 8 AM to 10 AM. என்னைக்குன்னா ஃப்ரம் 22nd ஜூலை 2025 நீங்கள் போகலாம். எங்கன்னா அட் RMO இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் IGGH and PGI புதுச்சேரி, இங்கே தான் நீங்கள் போகணும். ஸோ இதை பார்த்துக்கலாம். அது இல்லாமல் கேண்டிடேட் ஷுட் பிரிங் என்னென்னன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ், ஜெராக்ஸ் ஆஃப் யுவர் ஆதார் கார்டு,
காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ப்ரீவியஸ் பிடபிள்யூ சர்டிஃபிகேட் இஃப் எனி முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சிருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம். த கேண்டிடேட்ஸ் ஹேவ் பீன் இன்ஃபார்ம் பை the email and SMS also send. ஸோ எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா, ஸோ அதான் வந்து சென்டாக்ல வெளியிட்டிருக்காங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நமக்கு வந்துட்டு அவங்க வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து பிஒய் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கான ஒரு அரண்டம் ரிலீஸ் பண்ணியிருந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 2 பேர் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு இந்த அரண்டமில். ஸோ இது வந்து 17 ஜூலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மிக முக்கியமாக நாம் நாளைக்கு 2025 21 ஜூலை நமக்கு வந்துட்டு எம்சிசி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே கரெக்டாக பர்ஃபெக்டாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுமோ எல்லாத்தையும் பார்த்து அப்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு தயாராகுங்க. அதுக்கான பேமெண்ட் ஃபெசிலிட்டி டைம் பார்த்தீங்கன்னா 28 ஜூலை 2025 3 PM வந்து நமக்கு எம்சிசி முடியறதுனால ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், நல்லபடியாக பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.